ஒரு ஒரு உயிரினமும் ஆண்டவனோட அருமையான நிறைய உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஒரு உயிரினத்துக்காக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது படைக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரீசன்னால படைக்கப்பட்டிருக்கு. அதுல உயிரினங்கள்ல மிகச் சிறந்த உயிரினம் நினைச்சா மனித உயிரினம். நம்ம வாழ்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழும்போதே நம்மளோட சந்தோஷத்துக்காக நிறைய உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தது. 2000க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பிறந்தவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல வில்லேஜ்ல கிராமத்துல இருக்கும்போது ஒரு ஒரு சீசன் வரும்போது ஒரு ஒரு உயிரினங்கள் வரும். அதாவது சின்ன வயசுல தட்டா முடிச்சு விளையாண்டுருக்கோம். அந்த தட்டானுக்கு பல பேர் இருக்கும். மெட்ராஸ் தட்டா, ஊசி தட்டா, அந்த தட்டா, அந்த தட்டா, கலர் தட்டா, அப்படின்னு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அது ஒரு சீசன்ல முடியும். அதுக்கப்புறம் வண்ணத்தி பூச்சிகள் வரும். வண்ணத்தி பூச்சிகள் இந்த பூண்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டு செடியில வெள்ளையா ஒரு பூ பூக்கும். அதுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் கலர் கலரான வண்ணத்தி பூச்சி, பெரிய வண்ணத்தி பூச்சி. அதை பிடிச்சி அதுல விளையாண்டுகிட்டு இருப்போம். ஒரு ஒரு சீசன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வரும். அதை பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கோம். விளையாண்டுக்கு இருந்தோம், முடிஞ்சிருச்சு அதெல்லாம். அந்த மாதிரி பறவைகள் விலங்கினங்களுக்கு சின்ன சின்ன ஊர்வன பரப்பன அதெல்லாம் எங்கே போச்சு? நம்மளோட சந்தோஷங்கள்லாம் நிறைய தொலைச்சிட்டோமோ? அதெல்லாம் இப்ப போய் பார்த்தா அந்த பூண்டு செடிகள் இருக்கிறது இல்ல, அந்த காய்ச்சலுங்கிற சீசன் வர்றது இல்ல, பொன்னுண்டு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கிறது உண்டு. அதெல்லாம் எங்கே போச்சுன்னு இன்னைய வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் போய் ஊர்ல பாக்குறது உண்டு, எங்கடா அந்த இதெல்லாம் விளையாண்டமே ஒண்ணுமே காணுமே அப்படின்னு. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு இருந்தா பகிர்ந்துக்கங்க. நன்றி.